வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். மத்திய அரசின் கொள்கைகளை குறிப்பாக கல்வித்துறையில் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதால் பட்ஜெட்டில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்துள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டினார். காட்பாடியில் ரூபாய் 12.46 கோடி செலவில் கட்டப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்வியை அணுகுவதில் உள்ள சவால்களை எடுத்துரைத்த துரைமுருகன் இந்த பிரச்சனையில் முதல்வர் ஸ்டாலினின் அர்ப்பணிப்பை பாராட்டினார். அரசியலமைப்பின் 3 பிரிவுகளான மாநில உரிமைகள், மத்திய உரிமைகள் மற்றும் பொது உரிமைகள் பற்றி அவர் விவாதித்தார். மேலும் கல்வியை மாநிலத்திலிருந்து மத்திய அதிகார வரம்பிற்கு மாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் நீண்டகால எதிர்ப்பை குறிப்பிட்டார். இது அவசர காலத்தில் ஏற்பட்ட மாற்றமாகும். கல்வி விஷயங்களை மறுபரிசீலனை செய்வதற்காக 17 பேர் கொண்ட மத்திய குழுவை 2017இல் அமைத்ததை அவர் விமர்சித்தார். உயர் சாதி சமூகத்தைச் சேர்ந்த 13 உறுப்பினர்கள் மற்றும் கனடாவில் வாழும் அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருடன் பன்முகத்தன்மை இல்லாததை சுட்டிக்காட்டினார். துரைமுருகன், நிதிநிலை அறிக்கையில் மாநிலத்தின் போதிய நிதி இல்லாததற்கு காரணம் இத்தகைய நடைமுறைகளை எதிர்ப்பதே காரணம் என்றும், ஆனால் மாநில அரசு நிலைமையை திறம்பட நிர்வகிக்கும் என்றும் உறுதியளித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதில் முக்கியத்துவம் அளித்து திராவிட ஆட்சி முறையை பாராட்டினார். வேலூரில் கலெக்டர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாநகராட்சி மேயர், கமிஷனர் போன்ற முக்கிய பதவிகளை பெண்கள் வகிக்கின்றனர். இந்த ஆண்டு 2,71,710 மாணவிகள் பயனடைந்த புதுமை பெண் திட்டமே இதற்கு காரணம் என்றும், அரசு கல்லூரிகளில் பெண் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் பொன்முடி குறிப்பிட்டார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்றதில் இருந்து 21 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 5 கல்லூரிகள் கட்டி முடிக்கப்பட்டு 13 கல்லூரிகள் கட்டப்பட்டு வருவதாகவும் பொன்முடி பேசினார். மீதமுள்ள 3 கல்லூரிகளுக்கான இடங்களை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. 8,64,947 நபர்களுக்கு பயிற்சி அளித்த நான் முதல்வன் திட்டத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என முதலில் பெயரிடப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் அரசு கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.